வணக்கம் மக்களே. திரையுலகில் நல்ல ஸ்டாராக இருந்தவர் திரு சத்யராஜ் அவர்கள். இன்றைக்கி பாருங்கள், அரசியல் ஒரு சாக்காடை என்ன தெளிவான நீர் அப்படின்னா நம்ம டிவிக்கு விஜய் அவர்கள்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். அரசியல் ஒரு தெளிவான நீர் அப்படின்னா டிவிக்கு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம்னா சரியாக இருக்கும். இது காலங்காலமாக லஞ்சம் வாங்கி காலங்காலமாக மக்களை அது ரொம்ப இம்சை பண்ணுற மாதிரி வரிகளை ஏற்றி என்ன ஒரு வீட்டுக்கு என்னென்ன வரி தெரியுங்களா, என்ன இது மாதிரி எல்லா விலைவாசியும் ஏற்றி அவங்க சொந்தமாக சம்பாதிச்ச சொத்து என்னன்னு ஒரு கணக்கு கூட காமிக்கல. எல்லாம் இந்த அரசியலில் சம்பாதிச்ச காசு தான். பட் அவங்கக்கிட்ட போயிட்டு இவர் கட்டப்பாவாக பந்தாவாக நடித்தார். மக்கள் இவர் மேலே பயங்கர மரியாதை. அது இல்லாமல் எம்ஜிஆர் மாதிரி நடிப்பார். அப்போவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக கூட வந்திருக்கலாம். இவர் பொசிஷனை இவரே தெரியல. இப்போ ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் ஸ்டாரு, அப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்தால் அவர் தான் சிஎம். அதை விட்டுட்டு இப்போ தொங்கி போன வயசில் போயிட்டு போகிறவன் போட்டால் என்ன பண்ணுறது? அதுக்கு பருவம் இல்லை, பருவத்தை பயிற்சின்னு எதுக்கு சொன்னாங்க? அதை விட்டுட்டு இப்போ போய் என்னென்னமோ அந்த இளைய வயது அந்த விஜய் அவர்கிட்ட போய் அவமானப்படுறீங்க. அசிங்கமாக இல்லை? ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க சொல்கிறதா இல்லையா? நேர்மையாக இருக்க சொல்கிறதா இல்லையா? ஏங்க இப்படி? நீங்களும் மக்களுடைய மக்கள் திரைப்படத்தை பார்த்து அதன் மூலயமா வருமானம் ஈட்டியவர்கள் தான் நீங்களும். அவரும் அப்படி தான் வருமானம் ஈட்டினார். மக்களுக்கு சேவை செய்கிறோம் வந்திருக்காரு. ஆதரவு கொடுங்க. உங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி இந்த சத்யராஜையும் ரஜினிகாந்தை வச்சு செய்கிறாங்க பாருங்கள். யூடியூப்பில் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க லெவல் என்ன? இவங்க இது மாதிரி மக்கள்லாம் சிரிக்கிற மாதிரியாக கடைசியில் இவங்களுடைய காலம் முடியும் என்ன? இப்போ இவங்கெல்லாம் திரைத்துறையில் படம் வந்தால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. சும்மா அந்த ஃபைனான்சர் கூட இவங்களை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க, லாஸ் ஆகிடும் சொல்லிவிட்டு. இவங்க தலையில் இவங்களே மண்ணு போட்டுக்கிறாங்க. நல்ல நடிப்பு திறமை இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களும் திறமையான நடிப்பு இருக்குது, சத்யராஜுக்கும் இருக்குது. உங்கள் நடிப்பு திறமையை காமிச்சிட்டு போங்க. ஏங்க நீங்கள் இதில் அவமானப்படுறீங்க? இப்போது நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பையனை துணை முதல்வராக்கி அழகு பார்த்துட்டாரு. நீ சத்யராஜாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பையனை ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வச்சு அழகு பார்த்துருக்கலாம். நீங்கள் கட்சி ஆரம்பித்து அவருக்கு ஆதரவு பண்ணியிருக்கலாம். அவர் கடைசியில் விஜய்க்கு ஆதரவு பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த பக்கம் ஆதரவாக பேசிட்டு இன்றைக்கி அழுவுறீங்க. இந்த சேகர் பாபு தான் ஒரு ஆக்ட் பண்ணிட்டு போனார். அவர் நடிக்க தெரியல. ஆனால் நீங்கள் செம்மையாக ஆக்டிங் பண்ணி நடிச்சிங்க. நீங்கள் ஆக்டர்ன்றது மக்கள் தெரிஞ்சு போச்சு. இதுவும் அவர் நடிப்பு தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 41 பேர் இறந்தாங்க. அப்போ எந்த கண்லேயும் தண்ணி வரல. ஒரு 40 பேர் கள்ளசாராயம் குடித்து செத்தாங்க. அப்போல்லாம் என் கண்ணில் ஒரு தண்ணியும் வரல. இப்போ போய் ஏங்க இதெல்லாம் பேசி தேவையில்லாத 28 நாளாகுது அவர் ஆட்சிக்கு குறை சொல்லி என்னத்தை பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? உங்கள் பேர் தான் கெட்ட பேர். இனி நீங்கள் நாடகத்தில் நடித்தா கூட பார்க்க மாட்டாங்க போடுங்க மக்கள். நீங்கள் நல்ல நடிகருங்க. ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடிப்பிலே இருங்க. அரசியலுக்கு வேண்டாம். அரசியலுக்குலாம் அது லக்கு வேணும். சரிங்களா? துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். சரிங்களா? எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். விஜயகாந்த் வந்தார், அவரை வரவிடலை. அவர் ஹாஸ்பிட்டலையே அமர வச்சு அனுப்பிட்டீங்க. இவரையும் பார்த்தீங்க, ஒரு கை பார்க்கலான்னு பார்த்தீங்க, முடியல. ஆண்டவன் ஒருத்தரை தான் ஒத்துப்பார், இன்னொருத்தரையும் சோதனைப்படுத்தினா ஒத்துப்பாரா? முதல்வர் உட்கார வச்சு அழகுபடுத்திட்டாரு. நன்றி. இனியாவது யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்கள் நடிப்பு தர மக்கள் காமிங்க. உங்கள் நடிப்பை மக்கள் பார்த்து ரசிக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய